இல்ல இப்ப இந்த அரசியல் பண்றதுக்கான ஸ்பேஸ திமுக உருவாக்கி இருக்குதா, அதுதான் முதலமைச்சருடைய, துணை முதலமைச்சருடைய இந்த பேச்சு அப்படின்றது தான். இல்லை உருவாக்குறதுன்றதை தாண்டி சார், அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் கடந்து போகலாம், ஒரு சில நேரத்தில் கடந்து போகக்கூடாது. அப்போ அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து நிப்பாட்டுறீங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேதியில் வந்து தாவேக்கா வந்து நீங்கள் கடந்து போக முடியாது. தாவேக்காவை எதிர்த்தோ இல்லை தாவேக்காவை விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் அரசியல் பண்ணணும். இப்போ தாவேக்கா எந்த மாதிரியான கட்சி, அதனுடைய தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் முதல்வர் வந்து அந்த விஷயத்தில் வந்து சரியாக பண்ணுறாரு. பட் இதனுடைய பிரச்சனை என்னன்னா, சமீபமாக கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி திமுகவுக்கு இதனால் ஒரு சில கெட்ட பேர். அதாவதுங்க, பிரச்சாரம் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ பாரத பிரதமர் மோடி இருக்கிறார், அவர் பண்ணுற பிரச்சாரம் எல்லாமே ஃபேக்சுவலாக கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது எங்கேயோ மக்கள்கிட்ட ஏதோ விஷயத்தில் எடுபடுது. அதில் உண்மை இருக்கும், தந்திரம் இருக்கும், சூட்சமம் இருக்கும், பொய் இருக்கும், உண்மைக்கு புறம்பான செய்தி இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது தாவேக்கா அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி திமுக மீது தாவேக்காவும் ஒரு குறையை சொல்லி இன்னும் தீர்க்கமாக பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவுக்கு ஒரு சில இடங்களில் சர்க்கிள் வருது. அப்போ அந்த சர்க்கிள்லேருந்து அதை மீட்டெடுக்கணும், கொள்ளணும்னா அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக வந்து பிரச்சாரம் என்பது பண்ண வேணும். தாவேக்காவை இப்போ அவங்கள நீங்கள் இன்னும் சுருக்கமாக சொன்னீங்கன்னா, அமைதியாக இருந்த பிஜேபி இப்போ விமர்சனம் பண்ணுது, சத்தமே இல்லாமல் இருந்த அதிமுக இப்போ விமர்சனம் பண்ணுது. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லா பெரிய கட்சிகளும் சேர்ந்து இனிமேல்ட்டு விஜய் அவர்களை அவரோட இடத்த காட்டுவாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பாடுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நாங்களாம் எதுவுமே தலையிடல, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தேர்தல் நெருங்க என்ன ஆகிடும்னா, எல்லா கட்சிகளும் விஜயை தாக்குவாங்க. அப்போ தாக்கும்போது தான் அந்த விஜயோட அந்த பிம்பம் இருக்கு இல்லைங்களா, இவர் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிடுவார், இவர் வந்து 26% மேலே வாக்கு வாங்கியிருக்கு, அதெல்லாமே வந்து இவர்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட. வந்துட்டு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வரோம், நாங்கள் ஒரு தேர்தல் கட்சியில் இருக்கோம், நாங்கள் வரோம், நீங்கள் வந்து இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற அந்த புள்ளியிலேருந்து பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இனிமேல் வந்து சிக்கல் தான்.